Dear students, exercise 6.1 first sum. From the given figure find all the trigonometric ratio of angle B. So அவங்களே கொடுத்துட்டாங்க angle எங்கே ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்கன்னா Bல. ஓகே angle இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ Bல தான் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பேர் ஆப்போசிட் சைடு. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடாக இருக்கிறது எது ஹைப்போடெனியஸ். அப்போ இது என்ன வந்துடும் அட்ஜசன்ட் சைடாக வந்துடும். ஓகே ஸோ ஆங்கிள் பின்னு கொடுத்ததுனால ஆங்கிள் இங்கே தான் ரெப்ரசன்ட். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. அப்போ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைப்போடெனியஸ். இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ 6 ரெக்டாங்கிள் ரேஷியோ என்னென்ன சைன் காஸ். இங்கே வந்து தீட்டாவுக்கு பதிலாக ஆங்கிள் பின்னு கொடுத்ததுனால நம்ம சைன் பின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி காஸ் பி டேன் பி கொசிகன் பி சீக்கன் பி காட் பின்னு எடுத்துக்கணும். ஓகே அப்போ சைன் ஏபியோட வேல்யூ வந்து என்னது 40, பிசியோட வேல்யூ 41, ஏசியோட வேல்யூ 9. அதாவது ஏபி மீன் அட்ஜசன்ட் சைடு, பிசி மீன் ஹைப்போடெனியஸ், ஏசி மீன்ஸ் ஆப்போசிட் சைடு. அப்போ சைன் பி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஆப்போசிட் சைடு வந்து 9, ஹைப்போடெனியஸ் 41. இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா கொசிகன் பின்னு வந்துடும், கொசிகன் டர்ன் வந்துடும். அதே மாதிரி கொசிகன் டர்ம்ஸ் வந்துடும். அதே மாதிரி காஸ் பி அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ். அட்ஜசன்ட் சைடு வந்து 40/41. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் போது சீக்கன் பியோட டர்ம் வந்துடும். டர்ன் பி அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் போது காட் பியோட வேல்யூ வந்துடும். ஸோ அவ்வளோதான். Next second sum. From the given figure find the values of sin B, secant B, cot B, cos C and tan C, cosecant C. ஓகே இந்த வேல்யூலாம் ஃபைண்ட் பண்ணணுமா. ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். அதாவது சைன் பி. அப்போ சைன் பி அப்படின்னா அந்த இருக்கு பாருங்க, இங்கே தான் இதான் பி, இங்கே தான் ஆங்கிள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ஆங்கிள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எது ஏடி. அப்போ ஆப்போசிட் சைடு நமக்கு தேவை தானே. அப்போ தான் நமக்கு சைன் பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியல. அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏடியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா சியோட வேல்யூ கேட்டிருக்காங்களா, ஆங்கிள் சிக்கெல்லாம் நம்ம கேட்டிருக்கனால ஃபஸ்ட்டு ஏ டியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏசிக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள்ஸை மட்டும் எடுத்துக்கோ. எந்த ட்ரையாங்கிள்னா ஏடிபி. ஸோ இந்த ஏடிபியிலேருந்து நம்ம ஏடியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிபி. அப்போ 2 சைடு கொடுத்துட்டு அதர் சைடு கேட்கும்போது நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம், பிதாகரஸ் தியரம். அப்போ பிதாகரஸ் தியரம் ஏபி ஹைப்போடெனியஸ் எழுது இங்கே இந்த ஏடிபியில் ஹைப்போடெனியஸ்ங்கிறது ஏபி. அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். ஸோ வி வாண்ட் என்னது நமக்கு ஏடி தான் வேணும். ஸோ இந்த வேல்யூ தான் வேணும். அப்போ பிடி ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடும் நெகட்டிவாக மாறிடும், மைனஸாக மாறிடும். அப்போ ஏடி ஸ்கொயர். ஸோ இதை தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஓகே அப்போ ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் மைனஸ் பிடி ஸ்கொயர். ஏடி ஸ்கொயர் தான் நமக்கு வேணும். அப்போ ஏபியோட வேல்யூ 13, பிடியோட வேல்யூ 5. ஸோ 13 ஸ்கொயருங்கிறது என்ன வரும் 169. 5 ஸ்கொயருங்கிறது 25. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 144. ஸோ இங்கே நமக்கு என்னது இந்த இடத்துல ஒரு இப்போ ஏடி தான் நமக்கு தேவை. அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போய் ரூட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்து அப்படின்னா 12 வந்துடும். 12 12 144. ஓகே அப்போ ஏடிங்கிறது ஆப்போசிட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அனதர் ட்ரையாங்கிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏடிசி. ஓகே இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எங்கே இருக்குன்னா இந்த இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ நம்மளுக்கு ஏசியோட ஏன்னா இப்போ ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 12 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேலையும் தெரியும், இந்த வேலையும் தெரியும். அப்போ இந்த ஹைப்போடெனியஸ் வேல்யூ நமக்கு தெரியுமா. அப்போ ஹைப்போடெனியஸ் வேல்யூ நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஏசி நமக்கு தேவைனால நம்ம இந்த ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்க. அப்போ ஏடிசி ட்ரையாங்கிள். ஸோ அதுலேருந்து பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ஹைப்போடெனியஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏடியோட வேல்யூ 12 இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. டிசியோட வேல்யூ 16. அப்போ ஸ்கொயர் பண்ணணும் 144. இது ஸ்கொயர் பண்ணால் 256 கிடைக்கும். ரெண்டே ஆட் பண்ணால் 400. ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் வேல்யூ எடுத்தோம்னா 20 கிடைக்கும். ஓகே இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூலாம் கேட்டிருக்காங்க பாருங்க. சைன் பியோட வேல்யூ. சைன் பியோட வேல்யூ நமக்கு தெரியும் என்னது ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். சைன் பி இந்த இருக்குது பி. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. அப்போ இந்த இதை நம்ம எடுக்கணும். ஹைப்போடெனியஸ் அப்படிங்கிறது இந்த இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்ஸ்லேருந்து நம்ம எடுக்கணும். சி அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கணும். ஓகே ஸோ பி ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸுக்கும் நம்ம இந்த ட்ரையாங்கிள்ஸை எடுக்கணும். ஏன்னா ஏடிபி இந்த ட்ரையாங்கிள்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 3க்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அனதர் சிக்கு வந்து ஏடிசி ஏன்னா இங்கே தானே சி இருக்குது. அப்போ அனதர் ட்ரையாங்கிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு அதர் 3க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஹைப்போடெனியஸ் ஆப்போசிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் இன் ட்ரையாங்கிள் ஏடிபி எடுத்துக்கிறேன். அதில் சைன் பிக்கு ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். அப்போ ஆப்போசிட் சைடுங்கிறது 12, ஹைப்போடெனியஸுங்க 13. நெக்ஸ்ட்டு சீக்கனுடைய வேல்யூ என்ன வரும் ஹைப்போடெனியஸ் பை அட்ஜஸ்டன்ட் சைடு. அப்போ 13/5 வரும்.
காட் பியோட வந்து adjacent by opposite side. adjacent நமக்கு தெரியும் 5, ஆப்போசிட்டுங்கிறது 12. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எதை எடுத்துக்கணும்னா ஏடிசி எடுத்துக்கணும். ஏன்னா சி தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே பாருங்களேன் காசி டான்சி அப்படிங்கிறப்ப இங்கே தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஏ இந்த ட்ரையாங்கிள்ஸு ஏடிசி இந்த ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே தான் நம்ம ஆங்கிள் சி தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இதுனா இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த இருக்குது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஹைப்போடெனிஸ் இப்போ கண்டுபிடிச்சிட்டு நம்ம. ஸோ இதை வச்சு நம்ம காசி டான்சி கொசிகன் சி தான் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ காசியுடைய ஃபார்முலா என்ன? adjacent by hypotenuse. இதெல்லாம் மாறாது, அப்படியே தான் adjacent by hypotenuse. adjacent வேல்யூ என்னது? 16/20. நெக்ஸ்ட் tan c யோட வேல்யூ ஆப்போசிட் பை adjacent. அப்போ ஆப்போசிட் வேல்யூ 12, adjacent வேல்யூ 16. கொசிகன் வந்து ஹைப்போடெனிஸ் பை ஆப்போசிட், அப்போ 20/12 கிடச்சிடும். ஸோ இது ஒன்றுமே கிடையாதுடா. இங்கே வந்து நமக்கு பிசின்னு 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்கடா, பிசி. அப்போ ஃபஸ்ட்டு பிங்கிற ஆங்கிள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, பிங்கிற ஆங்கிளை வச்சு இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியல. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏடியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸை வச்சு நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி ஏடி, நெக்ஸ்ட்டு ஏடிசிங்கிற ட்ரையாங்கிள்ஸை வச்சு இந்த ஹைப்போடெனிஸை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு இது சைன் பி சீக்கன் பி காட் பிங்கிறத இந்த ட்ரையாங்கிள்ஸை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி காசி டான்சி கொசிங்கிறத இந்த ட்ரையாங்கிள்ஸை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்போ இங்கே சிங்கிற ஆங்கிள் எடுக்கும்போது இது ஆப்போசிட்ஸாக மாறிடும், பிங்கிற ஆங்கிள் எடுக்கும்போது அதே ஆப்போசிட் சைடு தான் வரும். ஓகே, அப்போ ஹைப்போடெனிஸ் மட்டும் மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். இஃப் 2 cos theta is equal to √3, then find all the trigonometric ratio of angle theta. ஸோ இங்கே ஆங்கிள் தீட்டானே கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், 2 cos theta is equal to √3னா அப்போ cos theta எப்படி எழுதலாம்? 2 நம்ம என்னது கொண்டு வந்துடலாம், டிவைடில் ப்ராடக்டில் தானே இருக்குது. அப்போ டிவைடில் கொண்டு வந்துடுமா? அப்போ காஸ் தீட்டாவுடைய வேல்யூ என்னது? காஸ் தீட்டாவுடைய ரேஷியோ எவ்வளவு? √3/2. காஸ் தீட்டாவோட வேல்யூ √3/2. அப்போ காஸ் தீட்டாவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? அதோடைய ரேஷியோ எப்படி இருக்கும்? adjacent by hypotenuse. அப்போ adjacent வந்து √3, ஹைப்போடெனிஸுங்கிறது 2. ஓகே, இப்போ இது வந்து நம்மளுக்கு டயக்ராம்லாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க, நம்மளை தான் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்திருக்கேன், ஏபிசின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா ஆங்கிள் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம், இங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இங்கே ஆங்கிள் நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே ஆங்கிள் ரெப்ரசன்ட் பண்ணால் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆப்போசிட் இருக்குது ஹைப்போடெனிஸ். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ஓகே, அப்போ adjacent சைடு இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க. adjacent சைடு ஏன்னா காஸ் தீட்டாவுடைய ரேஷியோ என்ன நமக்கு தெரியும்? adjacent by hypotenuse தான் காஸ் தீட்டாவோட வேல்யூ. அப்போ adjacent சைடு தான் √3, ஹைப்போடெனிஸ் தான் 2. ஓகே, அப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்போ adjacent சைடு இப்போ தான் என்ன எழுதிடலாம்? √3யும் ஹைப்போடெனிஸ் பதிலாக 2. இப்போ ஆப்போசிட் சிம்பலும் கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன எழுதிடலாம்? அந்த ஆல் த trigonometric ரேஷியோ நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆப்போசிட் சைடு மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும். பிதாகரஸ் தேற்றம். அப்போ இங்கே பிதாகரஸ் தேற்றம் ஹைப்போடெனிஸ் இங்கே என்ன இருக்குது? ஏசி. அப்போ ஏசி ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயரான தான் ஹைப்போடெனிஸ் இங்கே வந்து ஏசி ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசியோட வேல்யூ 2, ஏபியோட வேல்யூ √3, பிசி தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம், ஏன்னா அதான் ஆப்போசிட் சைடு. அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு √3 ஸ்கொயர் பண்ணும்போது √3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ 3 இந்த பக்கம் போயிடலாம், மைனஸாக மாறிடும். அப்போ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம எழுதிடலாமா? அப்போ பிசி ஸ்கொயர் இந்த பக்கம் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1ன்னு மாறிடும், ஏன்னா 1க்கு ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது அதே 1 தான் வரும். ஸோ இதை ரிவர்ஸ் எழுதியிருக்கேன்டா, என்னது 4 - 3ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 1 தான் வரும். ஸோ அதனால் என்னதுன்னா ரிவர்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு. ஸோ அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 1, அதுதான் ஆப்போசிட் சைடு. இப்போ நமக்கு ரேஷியோ trigonometric ரேஷியோ என்னென்ன தெரியும்? சைன் தீட்டா காஸ் தீட்டா அதை நம்ம எழுத வேண்டியது. அப்போ சைன் தீட்டோட வேல்யூ என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஆப்போசிட் என்னது? 1, ஹைப்போடெனியஸ் வந்து 2. காஸ் தீட்டா அதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம அந்த வேல்யூ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஹைப்போடெனியஸ் தெரியும், adjacent தெரியும், ஆப்போசிட் சைடு இது எல்லாத்தையும் கொண்டு இதில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. அவ்வளோதான். ஸோ 2 cos theta is equal to √3லேருந்து நம்ம காஸ் தீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். காஸ் தீட்டாவுக்கு நமக்கு தெரியும் என்னென்னு? adjacent by hypotenuse தான் காஸ் தீட்டாவுடைய ரேஷியோ. அப்போ adjacentக்கு பதிலாக என்ன இருக்குங்க? √3 இருக்குது, ஹைப்போடெனிஸுக்கு பதிலாக 2. ஸோ அப்போ இதை வச்சு adjacent வந்து √3யும் ஹைப்போடெனியஸ் வந்து 2ன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்போசிட் சைடு இங்கே நமக்கு தெரியாதனால பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிறோம். Next, fourth sum. If cos A is equal to 3/5, then find the value of. So இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க, sin A minus cos A/2 tan A உடைய வேல்யூ. ஓகே, இப்போ given என்ன கொடுத்துருக்காங்க? cos A is equal to 3/5. cos A க்கு நமக்கு தெரியும் என்ன ரேஷியோன்னு தெரியும். cos A உடைய ஃபார்முலா என்ன? adjacent by hypotenuse.
adjacent by hypotenuse. அப்போ 3ங்கிற adjacentங்கிறது 3 ஆகும், ஹைப்போடெனிஸோட வேல்யூ வந்து 5 நம்ம தெரிஞ்சு போச்சு. அப்படிங்க என்ன கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட் சைடு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளாம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிடுவோம். இங்கே ஆங்கிள் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஹைப்போடெனியஸ், தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அவங்களே கொடுத்துட்டாங்க அட்ஜசன்ட் சைடு எவ்வளோவா 3, ஹைப்போடெனியஸ் எவ்வளோவா 5. அப்போ இங்கே நம்ம எழுதிடுவோம், இது ஹைங்கிறது ஹைப்போடெனியஸுங்கிறது 5, அட்ஜசன்ட்ங்கிறது 3. இப்போ ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். எதை யூஸ் பண்ணி பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணுறோம். In right angle triangle ABC, இப்போ பிதாகரஸ் தேற்றம் என்னது, AC square is equal to AB square plus BC square. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் பண்ணி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதர் 2 சைடு என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் எடுத்த உடனே எனக்கு BC ஸ்கொயர் தான் நம்மளுக்கு தேவை, அப்போ இது வந்து என்னது ஹைப்போடெனியஸ் கிடையாது. அப்போ எடுத்த உடனே நீங்கள் BC ஸ்கொயர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா BC ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா இந்த மற்ற 2 சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கிறணும். ஓகே, இது ஒரு ஃபார்மட்ரா. ஸோ நீங்கள் எடுத்த உடனே என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுனீங்க அப்படின்னா மற்ற 2 சைடையும் மைனஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் எடுத்த உடனே ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதர் 2 சைடை கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். ஓகே ஓகே அப்போ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். ஏசியோட வேல்யூ 5, ஏபியோட வேல்யூ 3, பிசியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ வி வாண்ட் திஸ் ஒன். அப்போ 25 லெஃப்ட் சைட் போனால் மைனஸாக மாறிடும். அப்போ BC ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ BC ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ பிசியோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16, ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4 வந்துடும். அப்போ இங்கே BC என்னது, இங்கே ஆப்போசிட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சிட்டோமா 4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா sin A ஓட வேல்யூ, cos A ஓட வேல்யூ, tan A ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இதில் அப்ளை பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் sin A க்கு நமக்கு தெரியும் என்னது, ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஆப்போசிட் என்னது 4, ஹைப்போடெனியஸ்ங்கிறது 5. அதே மாதிரி tan A, cos A வந்து ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க, அப்போ அந்த கண்டுபிடிக்க தேவையில்லை. tan A ஓட வேல்யூ நமக்கு தெரியும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் என்னது 4, அட்ஜசன்ட் பை 3, அட்ஜசன்ட்ங்கிறது 3. இப்போ இதில் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை நம்ம sin A பை மைனஸ் cos A பை 2 tan A ஈக்குவல் டு sin A ஓட வேல்யூ என்னது 4/5, sin A ஓட வேல்யூ 4/5 மைனஸ் cos A க்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 3/5 பை 2க்கு 2, tan A க்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க 4/3 ஃபைன் பண்ணியிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா 4/3. அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நம்ம என்ன நியூமரேட்டரை செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ 4 - 3/5 இங்கே வந்து என்னது மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ 2 × 4 8/3 வந்துடும். ஸோ இது வந்து செப்பரேட் பண்ணும்போது 1/5 கிடைக்கும் பை 8/3. ஸோ இது நியூமரேட்டருக்கு போகையில் என்ன மாறிடும், 3/8 மாறிடும். ஸோ இந்த டேர்மு இது நியூமரேட்டருக்கு போகையில் 3/8, அப்போ 1/5 × 3/8 மாறிடும். அப்போ எனது இது எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது, அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 1 × 3, 5 × 8 40, அப்போ 3/40. ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ இதில் நம்ம cos A ஓட வேல்யூ கொடுத்துட்டு இந்த sin A மைனஸ் cos A பை 2A ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்ஜசன்ட் வேல்யூ, ஹைப்போடெனியஸ், ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த cos Aலேருந்து நமக்கு 2 வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஆப்போசிட் மெயின் பண்ணி பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவில் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம sin A cos A ஃபைண்ட் பண்ணிட்டு இதில் கொண்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். tan Aலாம் ஃபைண்ட் பண்ணிவிட்டு இதில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, அப்போ sin A நமக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். tan A ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம இதில் அப்ளை பண்ணோம்னா இந்த இதில் அப்ளை பண்ணுறோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குன்னா நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 - 3 1/5 வரும். இங்கே வந்து 2 × tan A உடைய வேல்யூ 4/3, அப்போ 8/3 வரும். ஏன்னா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இங்கே 1/5 8/3 வரும். இது நியூமரேட்டர் போய் 3/8 மாறிடும் இந்த இடத்துல. அப்போ என்னது எதுவுமே கேன்சல் பண்ண முடியாதுன்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 5th சம். If cos A is equal to 2x by 1 plus x squared, then find the values of என்ன கேட்டிருக்காங்க, sin A ஓட வேல்யூ, tan A ஓட வேல்யூ எதில் இருக்குமா, terms of xல நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட ஆன்சர் வந்து xல வரணுமா. ஓகே, given cos A என்ன கொடுத்துருக்காங்க 2x by 1 plus x squared. அப்போ cos A நம்ம எப்படி எழுதிக்கலாம், adjacent by hypotenuse, adjacent by hypotenuse. அப்போ adjacent தெரிஞ்சு போச்சு 2x, hypotenuse தெரிஞ்சு போச்சு 1 plus x squared. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைவோமா. ஸோ A, B, C. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுக்கிறோம். இப்போ இங்கே ஆங்கிள் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரைனா இது வந்து ஹைப்போடெனியஸ். இங்கே தானே ஆங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. அப்போ இது வந்து என்னது அட்ஜசன்ட் சைடு. அவங்க கொடுத்துட்டாங்க அட்ஜசன்ட் சைடு என்னது 2x. ஸோ நம்மளால தான் எழுதிக்கணும், ஏன்னா cos A நம்மளுக்கு தெரியும் அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ் தெரியும் ஃபார்முலா. அப்போ அட்ஜசன்ட் சைடு என்னது 2x.
ஹைப்போடெனிஸுங்கிறது 1 + x ஸ்கொயர்னு தெரியும். அப்போ ஆப்போசிட் சைடு மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஆப்போசிட் சைடு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தியரம் யூஸ் பண்ணால் பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ பிதாகரஸ் தியரம் வந்து AC² = AB² + AC². ஏசிங்கிற வேல்யூ என்ன இருக்குது? ஹைப்போடெனிஸ் தானே AC. அப்போ 1 + x² ஹோல் ஸ்கொயர். நிறைய பேர் இந்த ஸ்கொயரை மறந்துடுவீங்க. 1 + x² ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர். ஓகே, இது ஏசியோட வேல்யூ தான் 1 + x² = AB வந்து 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் BC². இது வந்து A + B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல A + B த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? A² + 2AB + B². அப்போ ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக x² இருக்குது. அப்போ இதில் அப்ளை பண்ணிட்டோம்னா A²னா 1² 1 தான் வரும். அதனால் அப்படியே போட்டிருக்கேன். ப்ளஸ் 2AB அப்படிங்கிறப்ப 2AB இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு x² தானே வரும். அதனால தான் 2x² ப்ளஸ் B²ங்கிறது இங்கே Bங்கிறது x²ஆக இருக்குது. இதுதான் B. இதை மறுபடியும் ஒரு ஸ்கொயர் பண்ணும்போது B² மாறிடும். அப்போ x² ஹோல் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 2 2 4 மாறிடும். அதனால x⁴. ஸோ இது A + B த ஹோல் ஸ்கொயர்டா, அதாவது 1 + x² ஹோல் ஸ்கொயர். இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 1, பிக்கு பதிலாக x². இதில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடச்சிரும். = 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, x² பண்ணும்போது x² + BC². ஸோ இந்த 4x² இந்த பக்கம் போது மைனஸாக மாறிடும். இங்கே x² இருக்குது, இங்கே x² டேர்ம் இருக்குது. அப்போ ஒரே லைக் டேர்மாக இருக்குன்னா சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் டேர்ம் இருக்குன்னா பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் மைனஸ் பிக்கஸ்ட் நம்பருடைய சிம்பிள் மைனஸ் இருக்குனால -2x² வரும். ஏன்னா 4ல் 2 சப்ராக்ட் பண்ணும்போது 2 தான் பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் மைனஸ் இருக்குனால 1 - 2x² வரும். இந்த இருக்குது ப்ளஸ் x4 = BC². ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இந்த 1 + x² டேர்ம் தானே இது. ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குனால நம்ம இங்கே ப்ளஸ் போட்டோம். அப்போ இதுக்கு பதிலாக இந்த இடத்துல இதுக்கு பதிலாக இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ப்ளஸ் 1 + x² பதிலாக நம்ம இதை போட்டிருக்கோம். அப்போ இங்கே மைனஸாக இருக்கும் பொழுது நம்ம 1 - x² போட்டுக்கலாமா? இதை இந்த டேர்முக்கு பதிலாக இதை போட்டுருக்கலாமா? அப்படி பாருங்கடா, 1 + x² தான் இது. அப்போ இங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளஸ்னால் இங்கே ப்ளஸ். அப்போ இங்கே மைனஸ் இருக்கும்போது நம்ம இங்கே மைனஸ் டேர்ம் போட்டுக்கலாமா? இதை ஷார்ட் ஃபார்மா? அப்போ இந்த டேர்ம்ஸ்க்கு ஃபுல்லாக நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 - x² ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 1 + x² ஹோல் ஸ்கொயர் தான் இந்த டேர்ம்னா, இங்கே ப்ளஸ்னால் இங்கே ப்ளஸ். அப்போ அதே தான் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா 1 - x² ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பிசியோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயரும் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் டேர்ம் இருக்கனால கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பிசியோட வேல்யூ 1 - x². அதுதான் ஆப்போசிட் சைடு. ஸோ இதுதான் என்னது 1 - x² ஆப்போசிட் சைடு. இப்போ நம்ம சைன் ஏயோட வேல்யூ டர்ன் ஏயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ சைன் ஏக்கு நம்ம எப்படி ரிவர்ஸ்னா ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ். ஆப்போசிட் என்னது? இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 1 - x². ஹைப்போடெனிஸுங்கிறது 1 + x². அதே மாதிரி டர்ன் ஏ வந்து நம்ம எப்படி ரிவர்ஸ்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட்டுங்கிறது 1 - x², அட்ஜசன்ட்ங்கிறது 2x. ஸோ இதுதான் டேர்ம்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஆன்சர் வந்து எக்ஸில் வந்து பற்றியா ரெண்டு ஆன்சரோட வேல்யூ நமக்கு எக்ஸில் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்களா, ஏன் அந்த இதுக்கு பதிலாக 1 - x² ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன் அப்படின்னா 1 + x² ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம இந்த டேர்ம் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால இங்கேயும் ப்ளஸ். அப்போ இங்கே மைனஸாக இருக்கும்போது இங்கே மைனஸ் தானடா வரும். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது A - B த ஹோல் ஸ்கொயர் செக் பண்ணி பாருங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இதை நீங்கள் A - B த ஹோல் ஸ்கொயரில் ப்ரீஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வரும். ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி ஆப்போசிட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஆப்போசிட் இதை யூஸ் பண்ணி காஸ் ஏயோட வேல்யூ வந்து நமக்கு அட்ஜசன்ட் ஹைப்போடெனிஸ் தெரியும். ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு நமக்கு தேவை. ஏன்னா நமக்கு சைன் ஏ ஃபைன் பண்ணணும். ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. டர்ன் ஏக்கும் சைன் ஏக்கும் ஆப்போசிட் சைடு தேவைனால நம்ம என்ன பண்ணணும்? பிதாகரஸ் யூஸ் பண்ணி ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 6th sums, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் sin theta is equal to a by square root of a square plus b square, then show that இது ரெண்டும் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணணுமா? b sin theta ஓட வேல்யூ a cos theta ஓட வேல்யூ ஈக்குவல் ப்ரூவ் பண்ண போகிறோம். give 1 என்ன கொடுத்துருக்காங்க? sin theta என்ன கொடுத்துருக்காங்க? a by square root of a square plus b square. அப்போ sin theta நம்ம எப்படி எழுதலாம்? ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். அப்போ ஆப்போசிட் சைடுங்கிறது என்னது? a, ஹைப்போடெனியஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ தான் நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே தானே ஆங்கிள் இதானே. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆப்போசிட் ஆகுது ஹைப்போடெனிஸ். இங்கே நான் தீட்டா வந்து பியில் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே இது தீட்டா இது இங்கே நம்ம ஆங்கிளில் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே தான் நான் தீட்டா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. அப்போ இது வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ. ஹைப்போடெனிஸுங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும்.
அப்போ பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே எது ஹைப்போட்டெனியஸாக இருக்குது, பிசி தான் இருக்குது. அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். பிசியோட வேல்யூ என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏசி ஸ்கொயருங்கிறது ஏ ஸ்கொயர். ஏன்னா ஏசியோட வேல்யூ என்னது ஏ, அப்போ ஏ ஸ்கொயர். ஸோ இங்கே இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து இந்த ரூட்டை வந்து நம்ம 1/2ன்னு போடுவோம். அதாவது ஆக்சுவலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 1/2 ஹோல் ஸ்கொயர் 2ன்னு வருமா? ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம 1/2ன்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த 2க்கும் கேன்சல் ஆயிரும். அதனால தான் இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயருங்கிறது மைனஸாக மாறிடும். அப்போ ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ ஏபியோட வேல்யூ என்னது பி. அப்போ அட்ஜசன்ட் சைடு என்னது பி. ஓகே, அப்போ ஆப்போசிட் சைடுங்கிறது ஏன்னா அட்ஜசன்ட் சைடுங்கிறது என்னது பின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஷோ பி சைன் தீட்டாவோட வேல்யூ ஏ காஸ் தீட்டா. இந்த பக்கம் ஆன்சர் ஈக்குவலாக வரணும். அப்போ பிக்கு பி சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது, ஏ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். இங்கே ஏக்கு ஏ. காஸ் தீட்டாவை நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், காஸ் தீட்டாவுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா எப்படி எழுதலாம், அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். ஓகே, அப்போ அட்ஜசன்ட் அப்படிங்கிறப்ப என்ன வந்துடும், பி வந்துருமா, பை ஹைப்போட்டெனியஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து காஸ் தீட்டாவுக்கு பதிலாக பி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பைனா காஸ் தீட்டா எப்படி எழுதலாம்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ்னு எழுதலாம்டா. அப்போ அட்ஜசன்ட்ங்கிறது பி, ஹைப்போட்டெனியஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா, ஏபி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதேமாதிரி இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். பாருங்கள், இது ரெண்டு பக்கம் ஈக்குவலாக வந்துருச்சா, ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக வந்ததுனால ஹென்ஸ் ப்ரூஃப், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு நம்ம ஈக்குவல் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, சைன் திட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்கடா, அதுலேருந்து நம்ம ஆப்போசிட் ஹைப்போட்டெனியஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணிட்ட போது நமக்கு அட்ஜசன்ட் சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அட்ஜசன்ட் சைடு பிதாகரஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட் வேல்யூக்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னு நான் கொடுத்துருக்கேன், ஏன்னா அந்த ரூட் வேல்யூ நம்ம 1/2ன்னு எழுதிக்கலாம். ஹோல் ஸ்கொயர், பட் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரியல் நம்பர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ எப்படி எழுதலாம், ஏபி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இந்த பக்கம் இல்லைனா மைனஸாக மாறிடும். இப்போ ஏ ஸ்கொயருக்கும் கேன்சல். அப்போ பி ஸ்கொயர் வேல்யூ என்னது, ஏபி த ஹோல் ஸ்கொயர். ஸோ மறுபடியும் என்னது, நம்ம ஏபியோட வேல்யூ தான் வேணும். அப்போ இங்கே இருக்கிற ஸ்கொயருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயருக்கும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வந்துடும், ஏபியோட வேல்யூ பி. ஸோ அந்த பியை கொண்டு போய் நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ சைன் திட்டா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ காஸ் திட்டா வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இது ரெண்டையும் ப்ரூவ் பண்ணணுமா. அப்போ சைன் திட்டா வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அப்போ காஸ் திட்டாவுக்கு பதிலாக ஏக்கு ஏ, காஸ் திட்டா எப்படி எழுதணும் அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனியஸ். அப்போ அட்ஜசன்ட்ங்கிறது என்னது, இங்கே பி. ஹைப்போட்டெனியஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏன்னா ஹைப்போட்டெனியஸ்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது ரெண்டு பக்கம் நம்ம ஈக்குவல் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 7th sum, if 3 cot A is equal to 2, then find the value of 4 sin A minus 3 cos A by 2 sin A plus 3 cos A வேல்யூ ஃபைண்ட் பண்ணணுமா. ஓகே, இப்போ 3 cot A is equal to 2. அப்போ இது வந்து cot Aக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ cot A அப்படிங்கிறப்ப 3 வந்து என்னது ப்ராடக்ட்ல இந்த பக்கம் இல்லை டிவிஷனில் மாறிடும். அப்போ 2/3 மாறிடும். அப்போ cot Aக்கு நமக்கு என்ன தெரியும், அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்ஸ்னு தெரியும். ஏன்னா டேர்னுக்கு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா காட்டுக்கு போட்டுக்கலாம். டேர்னுக்கு என்ன அப்படின்னா, ஸோ டேர்னோட வேல்யூ அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தெரியும் டேர்னுக்கு. அப்போ காட்டுங்கிறது இதோடைய ரெசிப்ராக்கல் தானே காட்டு. அப்போ இதை அப்படியே தலைகீழ போடுங்க, அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு கிடச்சிடும். அப்போ அட்ஜசன்ட் கூட இது 2, ஆப்போசிட் கூட 3ன்னு நமக்கு கிடச்சிடும். இப்போ ஹைப்போட்டெனியஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதை கொண்டு போய் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணிடுவோம். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிடுவோம். இங்கே ஆங்கிளை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஆப்போசிட் ஆகிறது ஆப்போசிட் சைடு, இதுக்கு ஆப்போசிட் ஆகிறது ஆப்போசிட் சைடு. அங்கே அட்ஜசன்ட் சைடு 2ன்னு தெரியும், ஆப்போசிட் 3 இருந்தப்போ ஹைப்போட்டெனியஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ பிதாகரஸ் இதை யூஸ் பண்ணி ஹைப்போட்டெனியஸ் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக ஃபைண்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, அதாவது ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு 4 sin Aக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 3 cos A, ஆஃப்டர் 2 sin A, ஆஃப்டர் 3 cos A. இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணிவிட்டு இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 4 sin A, 4க்கு 4 sin Aக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ். அப்போ ஆப்போசிட் வேல்யூ 3, ஹைப்போட்டெனியஸ் வேல்யூ √13. ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது 12/√13 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபைண்ட் பண்ணிவிட்டு இதில் கொண்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 4 sin Aக்கு என்ன பண்ணியிருக்கோம், 12/√13. 3 cos Aக்கு 6/√13. அதே மாதிரி 2 sin Aக்கு நம்ம என்ன 6/√13. 3 cos Aக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், 3 cos A 6/√13. ஸோ இங்கே கண்டுபிடிச்ச எல்லா வேலையும் ஒன்று இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கலாம், நியூமரேட்டர் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 12 - 6/√13 வரும். இங்கே வந்து
ஆட் பண்ணிங்களா ப்ளஸ்ஸாக இருந்தால் ஆட் பண்ணும்போது 12/√13 கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுவோமா 6/√13 கிடைக்கும். இங்கே 12/√13 கிடைக்கும். ஸோ இதை இங்கேயே நம்ம கூட கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 6/√13 இதை நியூமரேட்டருக்கு போகும்போது √13/12 கிடைக்கும். அப்போ √13 கேன்சல் ஆயிரும். 1 6 are 6, 2 6 are 12. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? நியூமரேட்டரில் 1 டினாமினேட்டர் 2, அப்போ 1/2 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு இந்த 4 sin A 2 3 cos A 2 sin A இதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுட்டு இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும்டா. சரியா? ஸோ அப்போ 3 cos A 3க்கு 3 cos Aக்கு வந்து adjacent by hypotenuse, adjacentங்கிறது என்ன 2, hypotenuseங்கிறது √13. ஸோ 3 2s are 6/√13. நெக்ஸ்ட்டு sin A 2 sin A, ஏன்னா ஆல்ரெடி 3 cos A 2 தடவை இருக்குது, அதனால் ஒரு தடவை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ 2 sin A 2க்கு 2 sin Aக்கு ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 3/√13. இல்லைன்னா நம்ம இப்படி போட்டு கூட போடலாம். ஸோ அப்போ 3 2s are 6/√13 இந்த வேலையை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 6/√13/12√13 ஒரு இங்கேயே கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 6/√13 இதை நியூமரேட்டருக்கு போகும்போது √13/12 வரும். அப்போ √13 கேன்சல் 1 6 are 6, 2 6 are 12 வந்துடும். Next is the 8th sum. If cos theta is sin theta is equal to 1:2, அதாவது ரேஷியோ ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான சம். இதை நம்ம ரேஷியோவை ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாமா? cos theta by sin theta. அதே மாதிரி இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1/2 எழுதிக்கலாம். ஸோ எப்போவுமே ரேஷியோ இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருந்து ஒரு காமன் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ காமன் வேல்யூவை நம்ம எக்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1x/2xன்னு எடுத்துக்கிறோம். அப்போ cos thetaவோட வேல்யூ 1x, sin thetaவோட வேல்யூ 2x. இதை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிரும்டா. ஸோ எப்போவுமே ரேஷியோ இருக்குன்னா பக்கத்தில் ஒரு காமன் வேல்யூ இருக்குது. அந்த காமன் நம்ம எப்போவுமே நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு தான் போடுவோம். எப்போவுமே ஒரு காமன் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம்டா. அந்த காமன் வேல்யூவை நம்ம மோஸ்ட்லி ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ன்னு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ இது எக்ஸாகவும் இது 2x-ஆகவும் எடுத்துக்கிடுவோம். அப்போ cos thetaவோட வேல்யூ வந்து 1x-ஆகவும் sin thetaவோட வேல்யூ வந்து 2x-ன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணுவோம். அப்போ 8 × cos thetaவுக்கு பதிலாக 1x பதிலாக நம்ம வெறும் எக்ஸ்ன்னு கூட போடலாம். மைனஸுக்கு மைனஸ், 2க்கு 2, sin thetaவுக்கு பதிலாக 2x. அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணுவோம். 8x - 4x, இங்கே 4x + 4, 2 2s are 4xன்னு வரும். 8xல 4x சப்ராக்ட் பண்ணால் 4x, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8x. அப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இங்கே 1 4s are 4, 2 4s are 8. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 1/2. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த டிஃப்ரெண்டில் ஆன்சர் வந்து மோஸ்ட்லி 1/2 தான் மோஸ்ட்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கூட ஒரு சம்மில் 1/2 தான் ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். Dear student, next 9th sum. From the given figure, prove that theta plus pi is equal to 90 degree. Also prove that there are two other right angle triangles. Find sin alpha, cos beta and tan phi. Okay. First என்ன ப்ரூஃப் பண்ணணுமா? theta plus பைங்கிறது 90 டிகிரி ப்ரூஃப் பண்ணணுமா? அது வந்து given triangle தான். ஸோ கொடுத்துருக்க ட்ரையாங்கில் அந்த தீட்டாவும் பைங்கிறது நம்ம 90 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணணுமா? ஸோ அந்த ஹோல் ட்ரையாங்கிள் அந்த ABC இந்த ஹோல் ட்ரையாங்கிளை நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஹோல் ட்ரையாங்கில் தான் நம்ம என்னது இந்த தீட்டா ப்ளஸ் பைங்கிறது 90 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணணுமா? இப்போ நம்ம நார்மலாக நம்ம இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம 90 டிகிரின்னு சொல்லிடுவோம். இப்படி கொடுக்காம இது ரெண்டும் 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீட்டாவும் பையும் 90 டிகிரி நம்ம ப்ரூஃப் பண்ணணுமா? அப்போ இந்த ஹோல் ட்ரையாங்கிளை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தே தான் என்னது 90 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணும்போது இந்த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிளை தான் நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சைடு 15, இங்கே இருக்கக்கூடிய சைடு 20, இங்கே இருக்கக்கூடியது 9 16. இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன தெரியும் அப்படின்னா ஹைப்போடென்யூஸ் மூலம் இதில் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஹைப்போடென்யூஸ் மூலம் தெரியணும். அப்போ அதில் எதுவுமே கொடுக்காம சைடு மட்டும் கொடுத்துட்டு இது எப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஸோ சைடு எல்லாமே கொடுத்துட்டு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி ஸோ இந்த ரெண்டு சைடும் என்னது அதாவது ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போடென்யூஸும் அதர் 2 சைடும் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிடலாம். இப்போ நான் அந்த ட்ரையாங்கிள் பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன் ACBங்கிற. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இப்போ இதில் எது பிக்கஸ்ட் சைடு அப்படிங்கிறப்ப நம்ம கன்ஃபியூஸ் வரும். இது எது ஹைப்போடெனியஸ் அப்படிங்கிறப்ப கன்ஃபியூஸ் வரும்போது இதில் எது பிக்கஸ்ட் சைடு இருக்கிறதுல எது பிக்கஸ்ட் சைடு இது 15 இது 20. அப்போ இது ரெண்டு இந்த சைடையும் இந்த சைடை ஆட் பண்ணும்போது நமக்கு 25 வருதா? அப்போ இதுதான் என்னது இருக்கிறதுலையே பிக்கஸ்ட் சைடு. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 கிடைக்கும். அப்போ இதுதான் என்னது ஹைப்போடெனியஸ். இப்போ நம்ம என்னது இதை பாருங்கள், லெட் தீட்டா ப்ளஸ் பை ஈக்குவல் டு 90 டிகிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது எடுத்துகிட்டு இது வந்து அதாவது இந்த ரெண்டு பக்கமும் அதாவது இந்த பிதாகரஸ் சேர்த்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்னது இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். இப்போ
எந்த ட்ரையாங்கிள் பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்ம 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும். தீட்டாவும் பைங்கிறது 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணும்போது அப்போ ஏசிபி அந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். அப்போ பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணுவோம். அப்போ பிக்கஸ்ட் சைடு தானே, அப்போ ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போடெனியூஸ், அப்போ இதுதான் ஹைப்போடெனியூஸ். அப்போ ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போடெனியூஸ் ஈக்குவல் டு square and the sum of the other two side. அப்போ AB squared is equal to AC squared plus CB squared. AB side என்னது 25, AC 15, CB 20 squared. ஸோ ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் பாருங்க சேமாக வந்துருச்சா. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் சேமாக இருந்ததுனால therefore ட்ரையாங்கிள் ACBC ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டது என்னது ஏசிபிங்கிற ட்ரையாங்கிள். அப்போ ஆல்சோ என்னது தீட்டாவும் பைங்கிறது நம்ம 90 டிகிரி அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏசிபி ட்ரையாங்கிள் அப்படின்னா இது வந்து என்னது இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. அப்போ இது வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ 3 சைடு கொடுத்துட்டு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதை நம்ம 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்சோ ப்ரூவ் தட் இந்த ஒரு ட்ரையாங்கிள்குள்ளேயே இதுக்குள்ளேயே என்னது இந்த ஒரு ட்ரையாங்கிள்குள்ளேயே 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணுமா. இது இந்த ஹோல் ட்ரையாங்கிள் இது ஏசிபி, இந்த 2 ட்ரையாங்கிள்குள்ளேயுமே 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணும்போது அதாவது எது அப்படின்னா ஏடிசி அது ஒரு ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணணுமா. நெக்ஸ்ட்டு பிடிசி ஸோ 2 ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணுமா. ஆல்ரெடி பாருங்களேன் இது வந்து ஒரு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சிம்பிள் கொடுத்ததுனால அப்போ ஏடிசிங்கிறது நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரிஞ்சிருச்சு. பட் இந்த இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன எந்த ஆங்கிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா சிடிபி அதாவது இந்த ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம அதே மாதிரி தான் நான் தனியாக எடுத்துருக்கேங்க பாருங்கள் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை. ஸோ சிடிபி இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துகிட்டு இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதை ப்ரூவ் பண்ணணுமா. ஆல்ரெடி ஏடிசிங்கிறது இந்த சிம்பிள் கொடுத்ததுனால இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இது பண்ண தேவையில்லை. அப்போ இதை மட்டும் இந்த ட்ரையாங்கிள்ஸை மட்டும் நம்ம பண்ணால் போதும். அப்போ 3 சைடு இருக்கா பாருங்கள் இங்கே 12, 20, 60 அதை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 சைடு நம்ம எதை யூஸ் பண்ணி பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி 2 சைடு லெஃப்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ இதில் பிக்கஸ்ட் சைடு எதுனா 20 அப்போ அதுதான் அது அப்போ அதுதான் ஹைப்போடெனியஸ். அப்போ சிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர். அப்போ சிபி என்னது 20, பிடி 60, டிசி எவ்வளவு 12. ஸோ இதை 20 ஸ்கொயர் பண்ணால் 400, இதை பண்ணால் 256, இதை ஸ்கொயர் பண்ணால் 144. ஸோ ரெண்டு பக்கம் 400 400 therefore சிடிபிசி ஒரு ரைட் ஆங்கிள். அப்போ இது வந்து என்னது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா tan ஃபை. அப்போ ஆல்ஃபா வந்து எங்கே டிஃபைன் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளில் தான் நம்ம டிஃபைன் ஆகுது ஏடிசி. இங்கே தான் ஆல்ஃபா இருக்குது. அப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதை தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ ஆல்ஃபா இது அப்படின்னா அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதான ஆப்போசிட் சைடு இது ஹைப்போடெனியஸ். அப்போ நம்மளுக்கு தெரிகிறது ஆல்ஃபா சைன் ஆல்ஃபாவுடைய ரேஷியோ என்ன தெரியும் ஆப்போசிட் சைடு பை ஹைப்போடெனியஸ். அப்போ ஆப்போசிட் சைடு ஆல்ஃபாவுக்கு ஆப்போசிட் சைடு 12 ஹைப்போடெனியஸ் 15. இதை சிம்பிளிஃபை பண்ணால் சிம்பிளிஃபை 4 3s are 12, 5 3s are 15. அப்போ 4/5 வரும். அதே மாதிரி காஸ் பீட்டா பீட்டாங்கிறது எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க இங்கே தானே. அப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ பீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது 12. ஓகே அப்போ ஹைப்போடெனியஸ் இதுனா 20. ஸோ அதனால் சாரி காஸ் பீட்டாங்கிறதுடைய ரேஷியோ அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனியஸ். அப்போ அட்ஜசன்ட் அப்படிங்கிறப்ப இந்த ட்ரையாங்கிள் தானே அதாவது சிடிபி ஏன்னா பீட்டா இங்கே தான் இருக்குது இந்த ட்ரையாங்கிள் தான் இருக்குது. அப்போ சிடிபி இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் அந்த எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ சிடிபி இங்கே தான் பீட்டா இருக்குது. அப்போ பீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் என்னது ஆப்போசிட் சைடு. ஓகே ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைப்போடெனியஸ். அப்போ இதுதான் என்னது அட்ஜசன்ட் சைடு. அப்போ அட்ஜசன்ட் சைடு என்ன வரும் இங்கே இந்த இருக்குது இது ஆப்போசிட் சைடு வரும் இது அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். இது வந்து ஹைப்போடெனியஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு என்னது 16 ஹைப்போடெனியஸ்ங்கிறது 20. ஸோ இதுவும் அதே மாதிரி 4 4s are 5 4s. அப்போ இதுக்கு என்னது ஆன்சர் 4/5 வரும். லாஸ்ட்டு tan பைங்கிறது இந்த இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும்டா அதை தான் நான் தனியாக எடுத்திருக்கேன். இங்கே தானே பை இருக்குது. அப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ பைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எது 16. அப்போ இதுதான் என்னது ஆப்போசிட் சைடு. அப்போ அட்ஜசன்ட் சைடுங்கிறது வரும் இது வந்துடும் ஏன்னா இது ஹைப்போடெனியஸில். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. அதனால் 16 அட்ஜசன்ட் சைடு வந்து இதுவும் வந்துடும் 12 வந்துடும். ஸோ எல்லாமே இதெல்லாம் மாறி வரும். ஸோ அப்போ ஆல்ஃபா அப்படின்னா அந்த ஆல்ஃபா எங்கே இருக்கோ அந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க. பீட்டா எங்கே இருக்கோ அந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கோங்க. 5 எங்கே இருக்கோ அந்த ஏன்னா பீட்டாவுக்கும் பைக்கும் இந்த ட்ரையாங்கிள் தான். ஏன்னா இங்கே தான் இந்த ட்ரையாங்கிள் தான் பையும் பீட்டாவும் இருக்குது. ஆல்ஃபாங்கிறது இந்த ட்ரையாங்கிள் இருக்குனால இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டு இது ஆப்போசிட் சைடு இது ஹைப்போடெனியஸ் இது அட்ஜசன்ட் சைடு எடுத்துக்கணும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு அப்படின்னா பீட்டா இங்கே தான் இருக்குது. பீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இது ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் சைடு ஒன்று ஏன்னா உங்களுக்கு ஹைப்போடெனியஸ் இதுன்னு தெரியும்.
ஓகே, அந்த மாதிரி நம்ம sin ஆல்ஃபா காஸ் பீட்டா tan பை இது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 4s 3 4s 12, அப்போ 4/3 நமக்கு ஆன்சர் கிடச்சி. அவ்வளோதான். ஸோ 3 சைடு கொடுத்துட்டு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பிதாகரஸ் இதை யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 10th sum. A boy standing at a point O finish his height flying at a point B with the distance OP is equal to 25 meter. அதாவது ஒரு பாய் வந்து இங்கே எனக்குள்ள ஒரு பாய் வந்து நிற்கிறேன், அந்த ஓங்கிற பாயிண்ட்டில் ஒரு நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பாய் இந்த இடத்துல நிற்கிறான், நின்றுக்கிட்டு என்னது கைட் வந்து பறக்க விடுறான். பறக்க விடும்போது அவன் எந்த பாயிண்டில் ஃபினிஷ் ஆகுது அப்படின்னா பிங்கிற பாயிண்ட்டோட அவன் ஃபினிஷ், அந்த ஒரு நம்ம கைட் நம்ம இங்கேருந்து பறக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்டில் போய் நிற்குமா. ஸோ அந்த அப்படி நிற்கும் போது அந்த பாயிண்ட்டுக்கு வந்து நேம் பின்னு கொடுக்குறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அதோடைய டிஸ்டன்ஸ் ஓபி, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 25 மீட்டரா. மறுபடியும் என்ன செய்கிறான், அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பறக்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணுறேன். பண்ணும்போது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த பிங்கிற அந்த ஒரு நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட் அவன் வச்சிருப்பேன், அந்த பாயிண்ட்டை விட நான் கொஞ்சம் அதிகமாக தான் அவன் போயிருப்பேன், அந்த ஹைட் வந்து போகும். ஸோ அவன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பறக்க விடுவோம். அப்படிங்கிறப்ப எனக்குள்ள அந்த ஹைட் வந்து முன்னாடி நிற்கிது. ஓகே, அப்போ என்ன த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த ஹைட் வந்து எங்கே ஆயிருதான் கியூங்கிற பாயிண்ட்டில் வந்து நிற்கிதான். ஓகே, அப்போ கியூங்கிற பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எத்தனை மீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா 10 மீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுதா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்ல, இட் இஸ் ஹைட் ஆஃப் த 5 மீட்டர் ஃப்ரம் த கிரவுண்டு. அதாவது ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான், ஹைட்டை ஃப்ளை பண்ணும்போது பிங்கிற பாயிண்ட்டை நிற்கிதான். அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோமா 5 மீட்டரா. மறுபடியும் அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கியூங்கிற பாயிண்டில் ஹைட் வந்து நிற்கிது. அப்போது அப்போ வந்து கிரவுண்டோட லெவல் வந்து நம்மளுக்கு தெரியல, அதை தான் நம்ம கண்டுபிடிச்சு ஆகும். ஸோ அப்போ தான் லாஸ்ட்டில் அந்த கியூங்கிற பாயிண்டில் ரீச் ஆகும்போது கிரவுண்டுக்கும் அந்த ஹைட்டுக்குள்ள ஹைட் எவ்வளவு, அந்த கிரவுண்டுக்கும் அந்த ஹைட்டுக்குள்ள ஹைட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாடா. ஸோ நல்லா கவனிங்க, ஒரு பாய் வந்து இந்த ஓங்கிற பாயிண்டில் நின்றுட்டு ஹைட்டை பறக்க விடுறேன். அப்போ அந்த பிங்கிற பாயிண்டில் ஸ்டாப் ஆகுது. அப்போ அதுக்கும் அந்த கிரவுண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோமா 5 மீட்டரா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாவே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கியூங்கிற பாயிண்டில் ஹைட் வந்து ரீச் ஆகுது. அப்போ ரீச் ஆகும்போது அதுக்கும் அந்த மறுபடியும் நம்ம கிரவுண்டில் இருந்தால் நம்ம ஃப்ளைட் விடுவோம். அப்போ அந்த ஹைட்டுக்கும் கிரவுண்டுக்குள்ள ஹைட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த தீட்டாங்கிற இது வந்து உனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஓங்கிற பாயிண்ட்டை நான் ஆங்கிள்னு எடுத்துக்கிறேன். இங்கே இடத்துல நான் ஆங்கிள் எடுத்து இந்த ஆங்கிளை நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ லெஃப்ட் ஓங்கிற ஆங்கிள் நம்ம எப்படி எடுத்துருக்கேன், தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறோம், யூஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. ஸோ இதெல்லாம் நமக்கு 6 ரேஷியோ பார்த்தா அதில் ஏதாவது ஒரு ரேஷியோவை நம்ம யூஸ் பண்ண போகிறேன். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எந்த எடுத்துக்கிறேன்னா OMP. ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் எடுத்து ஃபஸ்ட்டு நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அப்போ OMPலேருந்து நான் இப்போ எந்த ரேஷியோ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் சைன் தீட்டாவை தான் எடுத்துக்கிறேன். ஏன் நான் சைன் தீட்டாவை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆப்போசிட் சைடும் ஹைப்போடெனிஸ் தான் அதோடைய மீனிங்கு. அப்போ பாருங்கள், எனக்கு தீட்டா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆப்போசிட் சைடு தெரியும், ஹைப்போடெனிஸும் தெரியும். ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்டா. அப்போ எனக்கு ஆப்போசிட் சைடும் தெரியும், ஹைப்போடெனிஸும் தெரியும்னால நான் சைன் தீட்டாவோட வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போ ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ், ஆப்போசிட் சைடு வந்து 5, ஹைப்போடெனிஸ் 25, கேன்சல் பண்ணால் 1/5. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/5. இப்போ நான் பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் எதுன்னு பண்ணுறேன், QON அதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹோல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் QON. அப்போ அதை எடுக்கும்போது ஏன்னா அப்போ தான் இங்கே தான் ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. சரியா, அந்த ஹைட்டு கேட்டதுனால நான் பிக்கஸ்ட் QON அந்த ட்ரையாங்கிள் எடுத்து சைன் தீட்டாவுக்கும் நான் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஆப்போசிட் அப்போ பாருங்கள், ஸோ இங்கே தான் இது தானே தீட்டா, அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைட்டு. ஸோ இதை மறைச்சிடணும். சரியா, இதை விட்டுட்டு இந்த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அப்போ இதை மறைச்சிட்டோம் அப்படின்னா தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு என்னது ஹைட்டு. அப்போ ஹைப்போடெனியஸ் என்ன வரும் அப்படின்னா இந்த இது ஹோல் இது ஃபுல்லாக. அப்போ இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 10, அப்போ என்ன ஒரு 35. அப்போ ஹைட் பை 35. சைன் தீட்டாவை ஆல்ரெடி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், 1/5 பண்ணியிருக்கோமா. அப்போ இதுக்கு பதிலாக 1/5 போட்டுக்கலாமா. ஸோ இதனால தான் நான் சைன் தீட்டா முன்னாடியே நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறது. அப்போ 1/5 ஈக்குவல் டு ஹைட் பை 35. ஸோ இதை கிராஸ் பண்ணுவோமா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா என்னது 5h ஈக்குவல் டு 35. ஸோ வி வாண்ட் h. அப்போ டிவைடில் கொண்டு வந்துடுமா. அப்போ 1 5 5, 7 5 35. அப்போ ஹைட் எவ்வளோன்னு வந்துடும் 7 மீட்டர். ஓகே, ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, POM அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா OMP. ஸோ ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு இதை நான் தீட்டான்னு எடுத்துக்கிட்டு சைன் தீட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் 6 நம்மளுக்கு என்னது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ். அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஆப்போசிட் சைடும் ஹைப்போடெனிஸும் தெரியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வந்து என்னது ஹைப்போடெனிஸா,
இது வந்து என்னது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. நம்ம அட்ஜசன்ட் சைடு சைன் தீட்டாவுக்கு தேவையில்லை, அதனால இந்த ஆப்போசிட் சைடு. அப்போ இதுதான் இது விஸ்கோசிவ் சைடுங்கிறப்ப இதை மறைச்சிடணும். அப்போ இதுதான் ஹைப்போடெனிஸ், இதுதான் என்னது ஆப்போசிட் சைடு. தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக ஆப்போசிட் சைடு. அப்போ ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ் யூஸ் பண்ணி h/35 வரும். ஆப்போசிட் சைடு h. ஸோ இதில் வந்து நம்ம என்னது சைன் தீட்டாவுக்கு பதில் ஆல்ரெடி 1/5 டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே.